இப்போ ரீசெண்டாக உங்கள் ஊரில் அங்கங்கே ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கும். ஆலங்கட்டி நீ நேச்சுரலாக விழுந்திருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக அது நேச்சுரலாக விழுகலை. அதுக்கு காரணம் ஒரு ஆள் தான். அந்த ஆள் யாரும் தெரிஞ்சால் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு ஆள் தான். நம்மளை சின்ன வயசுல தான் தெரியும். இந்த உலகத்திலே பெரிய பணக்காரங்க யாருன்னு கேட்டால் ஒரு பேர் தான் சொல்லுவோம். அவர் தான் பில் கேட்ஸ். அவர் தான் இந்த இதுக்கு காரணம். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ரீசெண்டாக அந்த வெயிலோட தாக்கத்தை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறைக்கிறதுக்காண்டி ஜியோ இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு ரிசர்ச் கையில் எடுத்திருக்காரு பில் கேட்ஸ். அந்த ரிசர்ச்க்கான விளைவு தான் இந்த ஆலங்கட்டி மலை. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம செயற்கையாக ஒரு மேகத்தை உருவாக்கி, அதாவது சூரியனோட வெளிச்சத்தை பிரைட்னஸை கம்மி பண்ணி டிம் பண்ணி நம்மளோட வெயிலிருந்து பூமியோட தாக்கத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெயிலோட தாக்கத்தை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஆரம்பிச்சது கூட கரெக்ட் தான். அந்த ஆரம்பிச்சதுல நம்மளுக்கு என்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு, என்ன இருக்கு, என்ன ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நேச்சரோட நம்ம போட்டி போடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயம் நேச்சர். அது கூட போய் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எங்க டெஸ்ட் பண்ணலாம்னு பார்க்கும்போது அதுக்கு இழிச்சவாயான ஒரு இடம் அப்படி எங்க இருக்குன்னு பார்த்தா இந்தியான்னு சொல்லிட்டு இந்தியாவில தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணில வந்து விளைவு தான் இந்த ஆலங்கட்டி மலை. அந்த ஆலங்கட்டி மலை கூட ஆக்சுவலா நேச்சுரா இல்லை. நிறைய இடத்துல ஆக்சுவலா அந்த பனிக்கட்டியெல்லாம் ஆக்சுவலா எப்படி இருக்கும், உங்களுக்கு ஈஸியா உரியும். உருகாம இன்னுமே அந்த மழை பெஞ்சு ஆக்சுவலா 24 மணி நேரம் ஆச்சு. இன்னுமே நிறைய இடத்துல வீடியோஸ்ல எடுத்து போட்டுருக்காங்க. இந்த பனி உருகாம இருக்கு. நிறைய விவசாய நிலங்கள்லாம் சேதம் அடைஞ்சிருக்கு. அதெல்லாம் பனிக்கட்டியா விழும்போது அந்த வாழை தோப்பு போட்டவங்க இதெல்லாம் அப்படியே அந்த இலையெல்லாம் கிழிச்சிட்டு அந்த மாதிரியான விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா ஏன் எதுக்குன்னு ஒன்றும் புரியல. ஸோ பில் கேட்ஸ் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காரு, வேர்ல்டு பாப்புலேஷனை கம்மி பண்ணணும், இந்த கொரோனா வைரஸும் அவருக்கு லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசா இந்த ஒரு பிரச்சனையை வேற கொண்டு வந்திருக்காரு. இதுல அவருக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப செயற்கையா ஒரு மழை உருவாக்கும்போது ஆக்சுவலா நேச்சுரலா இருந்து கிடைக்கிற விட்டமின் டி நம்மளுக்கு கிடைக்காது. கிடைக்காம போச்சுன்னா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும், நிறைய நோய் வரும். ஆக்சுவலா இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கும்போது அவரோட ஃபார்மசி கம்பெனி வச்சிருக்காரு, டேப்லெட் அந்த மாதிரிலாம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்காரு. அந்த நோய் மூலமா அவருக்கே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதுல நம்மளுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி கண்டுபிடிச்சு அந்த மருந்தை வித்து அதுல ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த மாதிரி அவருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பாக்குற இந்த மலைலாம் நேச்சர் கிடையாது, இயற்கை நம்மளுக்கு கொடுத்த மலை கிடையாது. ஸோ இந்த மாதிரி மலையில் நினைக்கிறேன், பனிக்கட்டி விழுகுது, போய் பார்த்ததே இல்லை, போய் பார்க்கறேன்னு சொல்லிட்டு அதுல போய் நினையாதீங்க. அது ஃபுல் அலுமினியம் துகள்களான கெமிக்கல் உருவாக்கப்பட்ட கிளவுட்ல இருந்து வர மலை. ஸோ நம்மளுக்கும் கேடு, நம்ம பூமிக்கும் கேடு. சரிங்களா? இது ஒரு நல்ல ரிசர்ச் கிடையாது. ஸோ மலையில இந்த மாதிரி பெஞ்சிச்சுன்னா வெளியே போய் நான் நினைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க.